வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புலம்பல் அப்படிங்கிறத எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அழுது புரளலாம், படுத்துக்கொண்டே புலம்பலாம், பேசிக்கொண்டே புலம்பலாம், அதாவது நடந்து கொண்டே புலம்பலாம் அப்படிங்கிற மாரி திமுகவினர் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியவில்லை அப்படின்னு 1 மாசம் தாண்டியும் தாவேகா ஜெயிச்சதுக்குண்டான உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்காத இந்த சூழ்நிலையில தாமோ அன்பரசன் அவர் பார்த்தீங்கன்னா பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார். அவருடைய பேச்சு மட்டும் இல்லாம மாரிதாஸ் அவர்களுடைய கைது, சவுக்கு சங்கர் அவருடைய பிரஸ் மீட், இந்த மாதிரி பல விஷயங்களை கிஷோர் கே சாமியுடன் கேள்வியா கேட்டுருக்கலாம். வணக்கம். வணக்கம். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தாமோ அன்பரசன் வீடியோ. அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. நாம அதிமுக பிஜேபி காரனை மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மள திட்டிட்டு இருந்தான். இந்த நாயை நமக்கு கணக்கேட்டுக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. இன்னும் அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க. அட சின்ன சின்ன பசங்க அந்த மூஞ்சி இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன் இப்படியே சொல்லி நம்மளை கேட்டாங்க. திறனன், ஊர் தாலியார்த்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன் அவனா வந்துட்டான். காலையில இந்த பசங்களை ஸ்கூலுக்கு இட்டு போற மாதிரி கோட்டை கிட்டு போறானுங்க. குழந்தைங்களை இட்டு போல சோதெல்லாம் கட்டிய டிஃபன் பாக்ஸ் சோறு கட்டிட்டு போய் குழந்தைங்களை இட்டு போற மாதிரி கோட்டை கிட்டு போறானுங்க. என்ன சொல்ல நாயை பேங்கிறான் எல்லாரையும். சரியா? அவன் நீ அமைச்சராக இருக்கும்போது நான் அப்படித்தானே சொல்லுவேன். கேவலம் ப்ளீச்சிங் பவுடர் திருன்னு வந்தானே நீ. ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்படியா? நம்மளே பேசியிருக்கோமே. என்ன பாண்ட்ஸ் பவுடர் அந்த மேட்டர். அந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா வேற ஏதோ மைதா மாவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. ப்ளீச்சிங் பவுடர் கிடையாது. இவன் உடனே விளக்கம் கொடுக்குறான். ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன தெரியுமா, மைதா மாவு விலை என்ன தெரியுமா அப்படின்ட்டு. கடைசியில் சாக் பவுடர் அவ்வளோதான். சரியா? இதுதான் போட்டிருக்கானுங்க. ப்ளீச்சிங் பவுடர் திருடினவன், திருட்டு பய. சரியா? திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை? ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நாயை பேன்னு மற்றவங்களை பார்த்து பேசுகிறான். அதாவது இவன் எதிர்பார்க்கலாம். இவன் பாஜக அதிமுகவோட சண்டை போட்டுருந்தாங்களாம். இவன் எதிர்பார்க்கலாம் விசில் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள்னு. அதைத்தானடா ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நானே இப்போ அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தானே. அப்போ மக்கள் என்ன சொல்ல வராங்க, அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை முழுமையாக மக்கள் பெறவில்லை. இதுதான் உண்மை. இப்போ அவன் போகவே இல்லை. அவன் போகாதவன், அந்த தொகுதி பக்கமே போகாதவன் அவன் ஜெயிச்சிருக்கான். தொகுதி பக்கமே வராத ஒரு நபரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேலே இருந்துக்குன்றது பாருங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். தொகுதி பக்கமே வராத நபரை கூட நாங்கள் ஜெயிக்க வைப்போம்டா, நீங்கள் வரக்கூடாதுடா அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க மக்கள்னா. ஏன் வந்தாங்க? உன் லட்சணம் அப்படி ஏகத்தாளமாக நீ இவன் சேகர் பாபு, அப்புறம் இந்த மாசு சார், இவங்கெல்லாம் கொஞ்ச நஞ்சம் ஆட்டமாக ஆடினீங்க அப்படின்னும் பொழுது அதுதான் நடந்திருக்கு. இது உட்காந்து டெய்லி எனக்கே இது விளக்கிறதுக்கு எனக்கே போர் அடிக்குது. தினமும் சொல்கிறதுக்கு முதல்ல டேர்ம்ஸ்க்கு வாங்கடா. நீ ஒன்றும் அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்டைட்டில் நினைக்கிறாங்க. அதாவது இவங்க பதவி இவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பதவிகளே இவர்கள் மட்டும்தான் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துலேருந்து இறங்கியே வரமாட்டேங்கிறான். அவனுக்கு இன்னும் புரியல. அவனுக்கு இன்னும் மைண்டுக்கு ரீச் ஆகலை, தெரியல. என்னடா நம்ம இவ்வளோலாம் அரசியல் பண்ணோம், இத்தனை அரசியல் பண்ணது புரட்டி போட்டாங்க. இந்த அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 2026 தேர்தல் இது எதுக்காக அப்படின்னா, விஜய் வர வேண்டும், முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்றதை விட அதிகமாக உங்களுடைய அரசியல் எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக மக்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு வேர்டிக்ட் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 47 இடங்கள் அதிமுகவுக்கு தனியாக கிடச்சிருக்கு, 57 இடங்கள் திமுகவுக்கு தனியாக கிடச்சிருக்கு, 107 இடங்கள் தாவேக்காவுக்கு கிடச்சி, 108 இடங்கள் தாவேக்காவுக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இது ஒரு ஸ்பிரிட் வேர்டிக்ட் தான். அப்போ யாருக்குமே தனியாக நீ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு யாருக்கும் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை. அதே சமயத்தில் திமுக வேண்டாம் அப்படின்றத தீர்க்கமாக அங்கே சொல்லியிருக்காங்கன்னு தான். இதை ஏற்றுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்கள் அரசியலை புரட்டி போட்டாங்க. நீங்கள் அதிமுகவையும் சேர்த்து சொல்கிறேன். நான் ஏன்னா நான் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணேன், நான் அதிமுகவுடைய ஆதரவாளன் அப்படின்றதுனால நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். சரி, உண்மையை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, அப்போ நீ யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டா தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீ ரியாலிட்டிக்குள்ளேயே வரலன்னா டிசெப்ஷன்லேயே இருக்க வேண்டியதான். இன்னமும் அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் தெரியாமல் ஓட்டு போட்டான், அவன் தெரியாமல் ஓட்டு போட்டான். தெரியாமலாம் ஓட்டு போடல. மக்கள் முட்டாளாங்க.
போய் நின்று வரிசையில் நின்று அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரிசையில் நின்று போய் அந்த சிம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த சிம்பிளில் போய் பட்டனை அமுத்திட்டு வர அளவுக்கு அவங்க வந்து பிரயத்தனப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு முடிவை மனதில் வைத்திருக்கிறார்கள். சரியா? அது ஏதோ சோஷியல் மீடியா அதை பார்த்து அப்படியே இது இன்ஸ்டாகிராமை பார்த்து அதெல்லாம் கிடையாது. தெளிவான ஒரு முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். சரியா? அது முழுமையான ஆதரவை நீங்கள் அதையும் கூர்ந்து பாருங்கள். 180 200 சீட்டுன்னு கொடுத்துட்டாங்களா தூக்கி விஜய்? இல்லை, கொடுக்கல. சரியா? ஏன்னா முழுமையாக விஜயையும் நம்பலை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிமுகவுடைய பிரச்சாரம் கஷ்டப்பட்டு போனாருங்க, கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணாருங்க, எடுபடலை மக்கள்கிட்ட. ஃபேக்ட், அக்செப்ட் பண்ணிப்போம் அதை. சரியா? திமுக 200 210 215 அதாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக். 5000 ரூபாய் நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டேன்னா மக்கள்லாம் ஓட்டு போட்டுறாங்க. மக்கள்லாம் யார்? உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னா நீ வந்து பெரிய மன்னர் பரம்பரை பாரு, அவன் சொத்தை அப்படியே நீ வந்து அப்படியே தூக்கி விசிறி எறிகிற பாரு அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் நீ இருந்த. அந்த எண்ண ஓட்டத்துக்கு சமட்டி அடியை கொடுத்துருக்கிறார். சரியா? அப்போது என்ன அர்த்தம்? அது உன்னை வேண்டாம் என்று நிராகரிப்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். யார் வேண்டும் என்பதில் அவர்கள் சற்று கவனமாக இருந்திருக்கிறார்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ஒரு அரசியல் தலைவர் ஒரு மாதிரி மக்கள் தெளிவாமல் போட்டாங்க, ஏதோ ஒரு மமதையில் போட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு மயக்கத்தில் போட்டாங்க, இப்படியெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கு இதெல்லாம் பேசிக்கலாம். சரியா? போட்டவங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது, அவருக்கு ஜெயிச்சிருவாங்க, எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நாங்கள் போட்டோம். எல்லாம் நம்மளுடைய ஆறுதலுக்கு நம்ம பேசிக்கலாம். ஃபேக்ட் என்ன? தொகுதி பக்கமே போகாத நபர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்றால், ஜெயக்குமார் அண்ணன் கூட சொன்னார், எம்எல்ஏ வீட்டுக்கு போயிருக்காங்க, போய் நின்றுருக்காங்க, தகராறு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கரண்ட்டு கட்டு ஏதோ பிரச்சனை தகராறு பண்ணியிருக்காங்க. பார்த்தா அவர் வந்து எம்எல்ஏ வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனாராம். ஆனால் அவர் தான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரி நகைச்சுவையாக பார்க்கும்பொழுது எஸ், மேபி ஃபேக்சுவல் ஆல்சோ. சரியா? பட் ஏன் அந்த முடிவுக்கு மக்கள் போனாங்க? உங்களோட அரசியலை பார்த்து அவர்களுக்கு சலிப்பு தட்டி விட்டது. போதும்பா அப்படின்னு ஆச்சு. அப்போ இதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்போமே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அதை முழுமையாக கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்றது நம்ம ஒரு தயக்கம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தயக்கம், அதனால தான் 108 நின்றுருக்கு. சரியா? ப்ளஸ் உங்களுடைய கட்சியிலேயே தொகுதியில் அதிகம் உழைத்தவர்கள், தொகுதியில் நின்று நான் வந்து என்ன சொல்கிறது, அங்கே நின்று மக்களுடைய பிரச்சனையை உண்மையாக பேசியவர்கள், அவர்களுக்கு அங்கீகாரமும் கொடுத்துருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அதிமுகவுடைய சங்கராபுரம் எம்எல்ஏ எடுத்திங்கன்னா ராகேஷ் ஜெயிச்சிருக்காரு. இப்படி யாருக்கு எதிராக ஜெயிச்சிருக்காரு? அங்கே இருந்த உதயசூரியன்னு அவன் ஹெவி வெயிட், திமுகவுடைய ஹெவி வெயிட், ஆனால் அவனுக்கு எதிராக ஜெயிச்சிருக்காரு. எப்படி ஜெயிச்சிருக்காரு? அதுக்கு போய் மக்கள் முன்னாடி போய் திமுக செய்யக்கூடிய அடாவடி, தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் செய்து கொண்டிருந்தார்கள், இதையெல்லாம் எடுத்து சொல்லி அதை மக்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடுறோன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. ஆர்கானிக்காக நடந்ததும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயிக்கிறார்? தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் எப்படி ஜெயிக்க முடியுது? அப்போ அந்த தொகுதிக்கு ஏதோ செஞ்சிருக்காரு, செய்யாமலாம் அப்படி ஜெயிக்க முடியாது. சரியா? அப்போது அந்த மாதிரி உழைச்சவங்க தப்பிச்சிருக்காங்க. மற்றபடி மற்றவங்க இந்த மாற்றம் வேண்டும்னு மக்கள் கொண்டு வந்த அந்த என்ன ஓட்டம் இருக்கு பாருங்க, முடிவு இருக்கு பாருங்க, அதில் மாட்டியிருக்காங்க. அதை பீ லிட்டில் பண்ணுற மாதிரி பேச. அப்போ நீ அதை போய் சிறுமைப்படுத்தி, அப்போ நீ நீ யதார்த்தத்துக்கே வரல. இவங்களால ஏற்றுக்க முடியலங்க, ஜீர்ணிக்க முடியல. இன்னும் அமைச்சரே மேபி நம்பிட்டு தூங்குறாரு. சின்ன பசங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க, அவனுக்கு முடி எல்லாம் பாரு, அவனுக்கு சட்டை பேண்ட்லாம் பாரு, இப்படிலாம் கேவலப்படுத்து பாரு. 67 இப்படிதான் காங்கிரஸ்காரன் ஒன்றை பார்த்துருப்பாங்க. நீங்களாம் வந்து உட்காந்தீங்கல்ல 67, இப்படித்தானே காங்கிரஸ்காரன் உங்களை பார்த்துருப்பான். அப்போது இது என்னென்னா, இந்த ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது. அவன் பாருங்க, அந்த விஷால் நடிகர் அவன் எழுதுறான், ராஜ்மோகனை பற்றி எழுதுறான். ஏன்னா அவன் ஆழ் மனசில் இந்த ஒரு எண்ண ஓட்டம் என்னென்னா, நம்மளுடைய திரைப்பட விழாக்களில் கம்பேரிங் பண்ணவர் தானே ராஜ்மோகன். ஓரமாக ஸ்டேஜில் கம்பேரிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ராஜ்மோகன் இந்த மாதிரியான திரை விழாக்களில்.
அந்த ராஜ்மோகன் இன்னைக்கு போய் அங்கே உட்காந்துருக்காரு அமைச்சரா, நம்மளுடைய துறைக்கே உட்காந்துருக்காப்லே, என்னால் ஜீர்ணிக்க முடியல. தி பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி இஸ் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் அப்படின்றது தான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. அதை அக்செப்ட் பண்ணிக்க. அது ஏன் உனக்கு அந்த அக்செப்டன்ஸே வரமாட்டேங்குது? இந்த ராஜ்மோகனோ இல்லை இந்த நிர்மல்குமாரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். அங்கே இருக்கிறவங்க இப்போ இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தமாக நான் பேசிகிட்டு இருந்தவங்க தான். பல முறை எனக்கு கால் பண்ணி நான் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதில் இருந்தவங்க தான். பட் இன்றைக்கி வந்து அவங்க அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் இந்த ஏற்றுக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, புரியுதா? நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற? அப்போது இங்கே உங்ககிட்ட ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? நான் இல்லைன்னா அவங்க யார்? நான் இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா நாம தாண்டா இங்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அது இல்லை அப்படின்றத இன்றைக்கி மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இது மாறலாமான்னா மாறலாம். இன்றைக்கி ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்க நாளைக்கு ஆட்சி விட்டு வெளியேற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மக்கள் நினச்சா மாறலாம். ஆனால் மக்கள் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வைத்த மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் நடந்துக்கிறீங்களா? நான் ஏன் எல்லாரையும் பேசுகிறேன், சரியா? நான் பேசலாம், நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. நான் போய் பதவியிலோ ஒரு கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நிற்கலை. நின்னால் என்கிட்ட நீ அதை எதிர்பார்க்கலாம். இந்த பாடி லாங்குவேஜ் நீ நிற்கல. அப்புறம் நான் எதுக்கு பேசணும்னா உன்னெல்லாம் அப்படி தான் பேசுவேன். நீ ப்ளீச்சிங் பவுடரே ஆட்டையை போட்டவன் தான் நீ. அப்போ சாக் பவுடர் திருநவர் ப்ளீச்சிங் பவுடரை திருடி சாக் பவுடர் வச்சவரை பற்றி நம்ம இனிமேல் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. மாரிதாஸ் அவர்கள் வந்து காலையில் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் செய்தி பரவி அவர் அந்த காரில் அழைச்சிட்டு போகிறத வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்கள் மாரிதாஸுடைய இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாரிதாஸ் அவர்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா, அவருடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. அவரோட விமர்சனங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குது. சரி, இதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன்னா நான் ஏற்றுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து மார்ட்டின் லாட்ரி இது குழுமம் வச்சிருக்கின்ற மார்ட்டின் அவங்க குடும்பத்தை பற்றி அவர் பேசுகிறார். நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது அவர் வைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர் என்ன ஆதாரங்களை வைத்திருக்கிறார்ன்றதை பார்த்தா நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் லீமா ரோஸ் மார்ட்டினை பற்றி அவர் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகள். ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும். லீமா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லால்குடி தொகுதியில், அதுவும் லால்குடியில் அதிமுக பல ஆண்டுகளாக ஜெயிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லால்குடி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், இல்லை அவங்க வந்து இதில் வந்து உள்ள புகுந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதுலாம் வந்து அப்பட்டமான பொய். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரிந்திருக்கின்ற காரணத்தினால தான் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தார்? ஏன் அவங்க மேலே? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களே எல்லாரும் மாதிரி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க அவங்க என்னப்பா நடக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற அவங்க மேலே நீங்கள் வைக்கிறீங்க, ஓகே, அது உங்களுடைய அனுமானம். அந்த அனுமானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உள்ளபடியே அந்த பெண் அமைச்சர் அவங்க பற்றி வந்து அவர் போட்ட அந்த ஒரு ஏஐ ஃபோட்டோ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோட்டோ, அது ஏஐ ஃபோட்டோ அப்படின்றது வந்து அவசியமாக என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாதது. ஆனால் இது எல்லாமே டிஃபமேஷனில் தான் வரும். அதாவது என்னென்னா ஒருவரை பற்றி அவதூறு பேசுவது, அவதூறு அப்படின்னு தான் வரும். இந்த அவதூறுக்கு கைது அப்படின்றத நான் முதலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருச்சி சிவா விவகாரத்துலேயே நான் சொன்னேன். சாரி திருச்சி சூர்யா ஏன் டிஎம்கே டைம்லேருந்தே சொல்லிட்டு தான் வரீங்க. நான் டிஎம்கே ஏன் அதிமுக டைமில் கருப்பர் கூட்டத்தை கைது பண்ணாங்க. ஆமாம், அந்த ஒரு யூடியூப் சேனல் அவங்க ஏதோ அந்த கந்தசஷ்டி தவறாக பேசினாங்க. அப்போவே நான் சொன்னேன், குண்டர் சட்டம் ஏன் போடுறீங்க? வழக்க போட்டீங்க, கைது பண்ணீங்க, 15 நாளில் வெளில விட்டு வழக்கம் நடத்துங்க. தப்பு செஞ்சுக்காங்கன்னா தண்டனையை வாங்கி கொடுங்க. இதுதான் கரெக்டான வழிமுறை. அதை விட்டுவிட்டு நான் கைது என்ன இந்த கருத்து சுதந்திரம்? கருத்து சுதந்திரம்ன்றது வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னா பேச முடியாது, நான் ஒத்துக்கிறேன், சரியா? பேச்சுரிமை அப்படின்றதுக்கும் எஸ் லிமிட்ஸ் இருக்குது அப்படின்றத நானும் ஒத்துக்கிறேன், சரியா? இதை நானும் புரிந்து கொண்டிருக்கிறேன். எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் புரிஞ்சிட்ருக்கேன். 2018 2019 நிறைய கருத்துக்கள் நான்
வெளிப்படுத்தியது அல்லது நான் வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அதில் நான் சட்ட ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் சொல்கிறேன் நான். இது இந்த மாதிரி நம்ம பேசணுமான்னா அரசியல்வாதி என்னன்னாலும் பேசலாம். பட் நீங்கள் அவதூறாக பேசும்பொழுது உங்கள் வழக்கு தொடரலாம். கைது எதுக்கு? நீ கைது பண்ணி என்ன பண்ண போகிற? இப்போ வெளியில் வந்து மாரிதாசன் இந்த விஜய் வாழ்கன்னு சொல்ல போகிறாங்க. திருப்பியும் அதே தான் பேச போகிறாரு. என்ன சாதிச்சு நீ? இதெல்லாம் திமுக அந்த தவறை செஞ்சுது. என்ன அரெஸ்ட் பண்ணி 8 மாதம் உள்ளே வச்சுட்டு நான் 8 மாதத்துக்கு அப்புறம் நான் வெளியில் வந்து நான் ஸ்டாலின் வாழ்க என்ன சொல்லு. இன்னும் கடுமையாக தான் பேசுனீங்க. இப்போ என்ன பர்பஸ்? நீ அது வந்து குண்டர் சட்டம் வேறு போடுற. எதுக்கு? கருத்து தெரிவிக்கிறதுக்கு இதெல்லாம் நீ பண்ணுவியா? மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவரும் கொஞ்சம் ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் எப்படி அவருடைய செயல்பாடுகளை வச்சுக்கணும் அப்படின்றத நான் முடிவு சொல்ல முடியாது. கரெக்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். என்னென்னா சரி நீங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது இந்த ஆட்சியுடைய தவறான நடவடிக்கைகள் அப்படின்னு நீங்கள் வைக்கிறதெல்லாம் சரி, யாரும் அதை குறை சொல்லலை. பட் அட் த சேம் டைம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவதூறு சொல்லிகிட்டே போகும் பொழுது எதிர்த்தரப்புலேருந்து வழக்கு போட்டால் அதை எதிர்கொண்டு தான் ஆகும். அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், வழக்கு போடுவது என்பது வேறு, கைது வேறு. சரியா? வழக்கு போட்டாலே கைதுன்னு எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. வழக்கு போடு, அக்கௌண்டபிள் ஆக்கு, ப்ரொசீஜர் என்னவோ கொண்டு வா. இப்போ நான் சொல்கிறேன்ல, தாமோகன் பரசன் ப்ளீச்சிங் போர்டில் திருடினான்னு சொல்கிறேன் நான் அப்படின்னா நீ எப்படி சொல்லுவேன்னு தாமோகன் பரசன் என் மேலே வழக்கு போடலாம். அந்த வழக்கு போடும்போது அதை நான் எதிர்கொண்டு தான் ஆகணும் நீதிமன்றத்தில் போயிட்டு. சரியா? பட் அதுக்கு நீ என்னை கைது பண்ணுவேன்னு இறங்கினா அது தப்புன்ற நான். புரியுது. அக்கௌண்டபிள் ஆக்கு, என்னை கொண்டு வா நீதிமன்றத்தில், நீ கோர்ட்டில் கூண்டில் ஏற்று, கோர்ட்டில் வந்து எனக்கு தண்டனை வரட்டும், நான் நிரபராதியாக குற்றவாளியான்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அதை பண்ணு. இது தேவையில்லை நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு தேவையில்லாத ஒரு பெயின் அவர் அண்டர்கோ பண்ணணுமா இப்போ? இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு என்ன, நீங்கள் பிஜேபியில் அவர் நுழையலாம். ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் யார் வந்து அவரை தடுத்து கொண்டு இருந்தாரோ, யார் அவருடைய பாஜகவில் நுழைவதை தடுத்து கொண்டு இருந்தாரோ அவர் இன்றைக்கி கிடையாது பிஜேபியில் அப்படின்ற ஒரு நிலையில் நீ நுழையலாம். நீங்கள் உங்களுடைய தூரத்தை கொண்டு போகலாம். சரியா? அப்படியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அதாவது ஒரு அவசியமான விஷயத்துக்கு நீங்கள் கைது ஆறீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். உண்மையிலேயே நான் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக நான் வந்து களமாடுறேன் அப்படின்னு இறங்கி நீ கைதாறன்னா அது வேற விஷயம். பட் இன்னைக்கு அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் அமைச்சரை பற்றி நீங்கள் பேசிவிட்டீர்கள் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக சொன்னதாக தகவல், அதாவது காவல்துறை தரப்பிலிருந்து. அப்படின்னும் பொழுது இது எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? புரியுது. நியாயமான ஒரு கேள்வி தான். இப்போது இன்னொருத்தர் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் தொடர்ந்து பேசியிருந்தார், இப்போ வந்து பேசாமல் இருக்கார். சவுக்கு சங்கர் அவர்கள் ப்ரெஸ் மீட்ஸ் ஒரு 3 ப்ரெஸ் மீட்ஸ் அதாவது கடைசியாக வச்சிருந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டர்களை, மும்பை பேஸ்டு குண்டர்களை இல்லை தென் மாவட்டத்தில் சில குண்டர்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்க டிஜிபியில் இருக்க பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்து இப்போ நான் வந்து டிஜிபி கிட்ட வந்து நான் இப்போ மனு கொடுத்துட்டு ஆணையர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து சொல்கிறாரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் திரும்ப சொல்கிறேன், சங்கரோட விவகாரம் பொறுத்த இவனும் உத்தமம் கிடையாதுங்க. ஓகே, சங்கரோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்து பேசக்கூடிய நபர்களில் ஒருத்தராக இருக்கார் அப்படின்ற அளவில் நம்ம வந்து உண்மையிலேயே அதை வரவேற்கிறோம். பட் அதோடு நான் நிறுத்தி அடுத்தடுத்த விவரங்கள் பார்க்குறேன். நீ வந்து ஒரு அதிகாரியுடன் உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாய்க்கா தகராறை பொதுமக்களுடைய பிரச்சனையாக நீ மாற்றுறதுன்றதை ஏற்றுக்க முடியாது. சரியா? அதை ஒத்துக்கவே முடியாது. ரெண்டாவது, நீ யதார்த்தமாக பேசுவோமே, ஏன்னா அவங்க கூட தான் நேருவுக்கு எதிராக ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவருடைய அந்த இதுக்கு எதிராக பேசின டிவிஹெச்க்கு எதிராக அவ்வளோ பதிவுகள்லாம் போட்டேன். எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. இப்போ நான் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நேரு என்னை கூலிப்படையை வைத்து என்னை காலி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பேசினேன்னா அப்படியே வீரம் மாதிரி நான் ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் கேள்வி என்ன, ஏன் எதுக்கு கூலிப்படை? ரோடில் நடந்து வரேன், என்னுடைய வீட்டிலேருந்து இந்த ஸ்டூடியோக்கு டெய்லி காலையில் நடந்து வரேன் ரோடில். சரியா?
ரோட்டில் நடந்தவங்க 2 பேர் வந்து 2 அரை விட்டானா சுண்டு படுக்க போகிறேன் நான். இது எதுக்கு பெரிய கூலிப்படை? எதுக்கு இந்த பில்டப்பு? உனக்கு முடிச்சு காட்டணும்னா ஒரு டாடா ஏஸ் போருமே, இதுக்கு எதுக்கு கூலிப்படை மும்பையிலேருந்து இறக்குமதி பண்ணுது? என்ன பாட்ஷா படமா இது? இல்ல ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா இதே ரஜினிகாந்த் அவர் ரகுவரன் என்ன ஒரு ஏதாவது ஒரு ஏங்க சும்மா போயிட்டு ஒரு பிரஸ் மீட் அவர் கொடுக்கணும், ஏதாவது ரீசன் டெய்லி தன்னை மக்கள், ஏன்னா உன்னுடைய சேனல் வந்து என்னால் இயக்க முடியல, ஒரு சேனல் இயக்கிறதுக்கு டைம் எடுக்குது. இப்போ டெய்லி ஒன்றை வந்து ஒரு மக்களுடைய பார்வையில் வைக்கணுன்றதுக்காக டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? உனக்கு என்ன, நீ கூலிப்படை அளவுக்குலாம் நீ வரத்தா? அப்படிலாம் நம்ம யாரோட உயிரையும் துச்சமா நான் யாரோட உயிரையும் துச்சமாக மதிக்கலைங்க. அந்த மாதிரி நான் மதிச்சு நான் அப்படி நான் சொல்லலை. நான் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஏன் நீ வந்து பூதாகரமாக என்னவோ உனக்கு என்னமோ பெரிய உனக்கு ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட வாய்க்கா தகராறு தான் அது, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ போய் வீராவேசம் நான் வந்து நீதிமன்றத்திற்கு செல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு நான் பேசுனதுக்கப்புறம் நீ சொல்கிற, நீதிமன்றத்துக்கு போயா? வாங்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போ. இந்த அதிகாரி கோல்டாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 28 ஆண்டு காலம் நான் வந்து பணியில் இருந்திருக்கேன். இந்த 28 ஆண்டு காலத்தில் என் மேலே எந்த களங்கம் அந்த குற்றச்சாட்டும் ஆதாரங்களுடன் வைக்கப்படவில்லை, சரியா? அப்படின்னும் பொழுது நான் வந்து களங்கம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குது, சரியா? நீ அவர் மேலே களங்கம் சுமத்துறியா? அதுக்கான உரிமை உனக்கு இருக்குன்னு வச்சுப்போம். எவ்வளோ நாளைக்கு இதே ஒம்பு மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப? போ, நீதிமன்றத்துக்கு போ, வழக்கு போடு. உங்களோட ஆதாரம் இருந்தால் வழக்கு போடு. கேட்டால் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எப்போ சொல்லுவாங்க? அவங்ககிட்ட கூப்பிட்டு இதை ப்ரொசீஜரா? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தனிநபர்களை கூப்பிட்டு உனக்கு வந்து ஆபத்து இருக்குது, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கிரேடில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உனக்கு எதிராக சதி பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு 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 கும்பலை இறக்க போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த கும்பலை என்றைக்கோ தூக்கியிருப்பாங்களே. என்ன கதை விடுற நீ? அப்போ இது என்னன்னா ஒன்று, அதே மாதிரி அங்கேயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய தாயார் அந்த உண்மையிலேயே உங்கள் தாயாரை நீங்கள் இழந்தது அப்படின்றது வந்து அது வந்து அதுக்கு அதை வந்து நம்ம எந்தமே ஆறுதல் சொன்னாலுமே கூட அது இழப்பீடு எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் 100க்கு 300 வாட்டி சொல்கிறேன்ல, அதை நான் திரும்பவும் கேட்குறேன். அன்னைக்கு அந்த தீபாவளியில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் மலத்தை கொட்டினாங்க, இந்த செல்வ பெருந்தகை தலைமையிலான பொறுக்கிகள் தான் அதை செய்தார்கள் நீ சொல்கிற, அதை நான் உள்ளபடியே ஏற்றுக்கிறேன், சரியா? என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். நீ வெளியில் வரும்போது உன் மேலே கல் விட்டு இருந்தாங்க, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க அடுத்தது அங்கே தான் போகிறாங்க, அங்கே தான் போகிறாங்கன்ற தகவலும் உனக்கு கிடச்சதில்லை. வீட்டுக்கு போக வேண்டியதானே நீ ஏன் வெளியில் இருந்த? நீ ஏன் வீட்டுக்கு போகல? அப்போ உங்கள் அம்மாவை தனியாக நீ விட்டுருக்க அங்கே, சரியா? குறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்ச நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய ஆட்கள் யாராவது ஒரு 3-4 பேராவது கூட இவங்களோட இருக்க வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு போக நீ பண்ணே அதை. இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்கள் அம்மா உங்கள் வீட்டிலே வச்சுக்கூடாது. உங்கள் பெங்களூரில் உன்னுடைய சகோதரியோட வீட்டுக்கு நீ அங்கே அனுப்பியிருக்கலாமே, சரியா? இதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட விஷயங்கள், நான் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அம்மா எங்கே இருக்கணுன்ற முடிவை நீ தான் எடுக்கணும், உங்கள் அம்மா எடுக்கணும், உன்னுடைய சகோதரி எடுக்கணும், நான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீ பொதுவில் வந்து இதை பேசுகிறதுனால நான் சொல்கிறேன், சரியா? அப்போ இந்த மாதிரி நீ வந்து ஒரு சிம்பத்தி தேடுறதுக்காக நீ வந்து இதையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கே தவிர்த்து லாஜிக்காக எதுவுமே இல்லையாங்க. கொலை செய்ய ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், ஒரு கூலிப்படை. கூலிப்படைன்னு பேர் ஆம்ஸ்ட்ராங், அவர் ஒரு கட்சி தலைவர், சரியா? அவர் கூடவே எப்போவுமே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அன்றைக்கி துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி வந்து 2 பேரும் 3 பேர் தான் இறந்துருக்காங்க, நிறைய பேர் இல்லை. அவரும் துரதிருஷ்டவசமாக அவருடைய அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போகலை, சரியா? இதெல்லாம் வந்து விதியின் விளையாட்டுன்னு சொல்லலாம். அதனால் அவங்க கூலிப்படையை அனுப்பினாங்க. அதுவே லோக்கல் கூலிப்படை தான். ஒரு மும்பையிலேருந்துலாம் இறக்குமதி பண்ணல. இந்த அளவுக்கு நீயா உனக்கு ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துக்கிறியா? மும்பையிலேருந்து இறக்கி இவரை தூக்கிறதுக்கு நீ பெரிய டானா? நீ யார்? நீ
ஆஃப்டர் ஆல் யூடியூப்பில் வம்பு பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு நபர், அவ்வளோதானே. அதுக்கு மேலே நீ என்ன புரட்சி பண்ண? மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நபர்களில் ஒரு முக்கியமான நபர்னு உன்னையும் சொல்லலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீ என்ன? ஏன் ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிற? Who are you, man? சரி, இதான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. இதில் ஒரே வீடியோவில் 3 விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். மக்கள் 3 தலைப்புக்குமே வந்து உங்களுடைய கருத்து என்ன, அவருடைய பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ காத்திருக்கோம். வெவ்வேறு தலைப்புகளில் அடுத்து உங்களை வந்து என்னுடைய கேள்வியோட சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.